ஹலோ கைஸ், உங்களோட முதல் ப்ரோக்ராமிங் லெசனுக்கு வெல்கம். காலையில எந்திரிச்ச உடனே என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு நம்ம ஏகப்பட்ட முடிவுகள் எடுக்கிறோம் இல்லையா? எக்ஸாக்ட்டா இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்களும் முடிவுகளை எடுக்குது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம எப்படி யோசிக்கிறோமோ அதை அப்படியே கோடிங்ல எப்படி கொண்டு வரதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு மென்டரா இந்த சூப்பரான கோடிங் உலகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. சரி வாங்க நேர விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு நாம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா, தர்க்கம் மற்றும் நிஜ உலக முடிவுகள், அப்புறம் அடிப்படை எஃப் கூற்றுகள், ஸ்விட்ச் முறைகள், டர்னரி குறுக்குவழி, நெஸ்டட் நிபந்தனைகள், கடைசியா ஒரு குட்டி குவிஸ். சிம்பிளான முடிவுகள்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ்ட் கோடிங் ஷார்ட்கட்ஸ் வரைக்கும் நம்ம போக போறோம். முதல்ல தர்க்கம் மற்றும் நிஜ உலக முடிவுகள், அப்புறம் அடிப்படை இஃப் கூற்றுகள். புரோகிராமிங் லாஜிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஸ், அதாவது ஒரு புதிர் பாதைக்குள்ள பயணிக்கிற மாதிரி. ஒவ்வொரு கண்டிஷனும் கம்ப்யூட்டருக்கு எந்த வழியில போகணும்னு காட்டுற ஒரு வழிகாட்டி. சோ இந்த நிபந்தனை கூற்றுகள், அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் ஒரு புரோகிராமோட மூளை. ஒரு குறிப்பிட்ட விஷயம் உண்மையா, ட்ரூவா அல்லது பொய்யா, ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணி அடுத்து என்ன வேலையை செய்யணும் முடிவு பண்றது இதுதான். ஒரு சிச்சுவேஷன்ல ப்ரோக்ராம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்றது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இப்போ ஒரு சிம்பிளான இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இத ஒரு டிராஃபிக் சிக்னலோட கம்பேர் பண்ணிக்குவோம். சிக்னல்ல கிரீன் லைட் எரிஞ்சா மட்டும்தானே நம்ம வண்டி எடுப்போம். அதே லாஜிக் தான் இங்கேயும். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்திருந்தா, எக்ஸோட வேல்யூ 0வா இருந்தா, அதாவது கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உள்ள இருக்கிற கோடு ரன் ஆகும். தப்பா இருந்தா அந்த வழியவே கண்டுக்காம அடுத்த வேலைக்கு போயிடும். அடுத்து இஃப் எல்ஸ். ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு பாதை ரெண்டா பிரியுது. நீங்க வலது பக்கமோ இல்ல இடது பக்கமோ ஏதாவது ஒரு வழியில தானே போக முடியும். இஃப் எல்ஸ் எக்ஸாக்டா அப்படிதான். கண்டிஷன் ட்ரூவானா ஒரு பாதை, ஃபால்ஸ் ஆனா இன்னொரு பாதைன்னு கம்ப்யூட்டரை கட்டாயப்படுத்தி ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வைக்கும். இப்போ இந்த இஃப் எல்ஸ் இஃப் கோட பாருங்க. பல கண்டிஷன்ஸை 1 by 1 செக் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். முதல் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷனை வரிசையா செக் பண்ணிட்டே வந்து எங்க முதல் ட்ரூ கிடைக்குதோ அங்கேயே வேலையை முடிச்சிடும். ஆனா இங்க தான் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை டெஸ்ட் பண்ணும்போது நிறைய லாஜிக்கல் பக்ஸ் வரும். கண்டிஷன்ஸை தப்பான ஆர்டர்ல மாத்தி எழுதிட்டா மொத்த கோடும் சொதப்பிடும். சோ இதை செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது டாபிக் ஸ்விட்ச் முறைகள். ஒவ்வொரு கண்டிஷனா செக் பண்றது சில சமயம் ரொம்ப குழப்பமா இருக்கும். அதுக்கு ஒரு டைரக்டான வழி என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட ஒப்பிட்டு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா ஒவ்வொரு வரிசையா ஏறி இறங்கி தேட மாட்டீங்கல்ல, நேரா அந்த குறிப்பிட்ட நம்பர் வரிசைக்கு போவீங்க இல்லையா? அதைத்தான் இந்த ஸ்விட்ச் செய்யுது. உங்க வேல்யூக்கு ஏத்த எக்ஸாக்ட் மேட்சை உடனே கண்டுபிடிச்சிரும். பல வரிகளை கொண்ட இஃப் எல்ஸ் லாஜிக் ஒவ்வொரு ஸ்டெப்பா மெதுவா செக் பண்ணும். ஆனா ஸ்விட்ச் கேஸ் ரொம்ப டைரக்டா வேலை செய்யும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா ஸ்விட்ச் ரொம்ப ஃபாஸ்ட். ஆனா இங்க நிரலாளர்கள், அதாவது புரோகிராமர்ஸ் பண்ற ஒரு காமனான தப்பு என்ன தெரியுமா? ஒவ்வொரு கேஸ்க்கும் கடைசியில பிரேக் கொடுக்க மறந்துடுவாங்க. அப்படி பிரேக் மிஸ் ஆச்சுன்னா தேவையில்லாத கோடெல்லாம் ரன் ஆகி எரர் வந்துடும். இந்த தப்பை ஈஸியா கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஸ்விட்ச் யூஸ் பண்ணோம்னா சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. விஷயம், நீங்க செக் பண்ற வேல்யூ ஒரு கான்ஸ்டன்டா இருக்கணும். ரெண்டாவது, நினைச்ச டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையும் இதுல போட முடியாது. பெரும்பாலும் முழு எண்கள், இன்ட், எழுத்துக்கள், சார் இல்லைனா சொற்கள், ஸ்ட்ரிங் மட்டும்தான் இதுக்கு கச்சிதமா செட் ஆகும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா நீங்க ஒரு ப்ரோ லெவல் புரோகிராமர் ஆகலாம். அடுத்து நாலாவது டாபிக் டர்னரி ஆபரேட்டர். பெரிய பெரிய லாஜிக்ல சிம்பிளா ஒரே லைன்ல எப்படி சுருக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த டர்னரி ஆபரேட்டர் அப்படிங்கிறது நம்ம கோடிங் லைஃப்லயே ஒரு அல்டிமேட் ஸ்பேஸ் சேவர்னு சொல்லலாம். 5-6 லைன்ல நம்ம எழுதுற இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப கச்சிதமா ஒரே வரியில அடக்குற ஒரு மேஜிக் குறுக்கு வழி இது. ட்ரூவா ஃபால்ஸான முடிவெடுக்க இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். பெரிய இஃப் எல்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற இஃப் கண்டிஷனுக்கு பதிலா இங்கே ஒரு கேள்விக்குறி யூஸ் பண்றோம். எல்ஸ்க்கு பதிலா ஒரு கோலன், அதாவது முக்கார் புள்ளி. முதல்ல கண்டிஷன், அப்புறம் ஒரு கேள்விக்குறி. கண்டிஷன் ட்ரூனா என்ன வரணும், அப்புறம் ஒரு கோலன், ஃபால்ஸ்னா என்ன வரணும். அவ்வளவுதான். பார்க்கவே ரொம்ப கிளீனா இருக்குல்ல. 5வது டாபிக் நெஸ்டட் நிபந்தனைகள். ஒரே லைன்ல பல முடிவுகளை அடுத்தடுத்து எப்படி எடுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். நெஸ்டட் டர்னரினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெட்டிக்குள்ள இன்னொரு பெட்டியை வைக்கிற மாதிரி ஒரு டர்னரிக்குள்ள இன்னொரு டர்னரியை வைக்கிறது. வெளியில இருக்கிற கண்டிஷன் ட்ரூவானா மட்டும்தான் உள்ள இருக்கிற கண்டிஷன் செக் ஆகும்.
ஆனா இங்க ஒரு முக்கியமான டெஸ்டிங் சிக்கல் இருக்கு. இத ரொம்ப நீளமா நெஸ்ட் பண்ணிட்டே போனா நாளைக்கு கூட படிச்சு பார்க்கறப்போ உங்களுக்கே புரியாது. இதுல பக்ஸ் வந்தா கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க. முதல்ல எக்ஸோட வேல்யூ 0வான்னு செக் பண்ணுது. 0 இல்லைனா நேரா அடுத்த கேள்விக்குறிக்கு ஜம்ப் ஆகி எக்ஸ் பாசிட்டிவான்னு செக் பண்ணுது. பல வரிகள்ல எழுத வேண்டிய ஒரு லாஜிக்க எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் எடுக்காம சிம்பிளா ஒரே வரியில எவ்ளோ பிரில்லியண்டா கையாண்டிருக்கோம் பாத்தீங்களா? இதுதான் இதோட பவர். ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல 6வது டாபிக் ஒரு குட்டி வினா. இதுவரைக்கும் நீங்க கத்துக்கிட்டத வச்சு ஒரு செக் பண்ணிடலாமா? முதல் கேள்வி, நம்ம சூப்பர் மார்க்கெட் உதாரணத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒவ்வொரு வரிசையா போய் தேடாம எந்த லாஜிக் ஸ்ட்ரக்சர் டைரக்டா தனக்கு தேவையான எக்ஸாக்ட் மேட்சுக்கு ஜம்ப் ஆகும்? யோசிங்க. கரெக்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். குறிப்பிட்ட வேல்யூவை எக்ஸாக்டா மேட்ச் பண்றதுக்கு இதை விட பெஸ்ட் எதுவுமே இல்ல. இது உங்களோட கோட் பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே அதிகப்படுத்தும். ஆனா பிரேக் யூஸ் பண்ண மறக்கக்கூடாத ஞாபகம் இருக்குல்ல? அடுத்து 2வது கேள்வி, இன்னைக்கு நம்ம பார்த்ததுலயே பெஸ்ட் ஷார்ட்கட் இதுதான். ஒரு சிம்பிளான இஃப்-எல்ஸ் லாஜிக்க சுருக்கி அப்படியே ஒரே வரியில எழுதுற அந்த சின்டாக்ஸ் ஷார்ட்கட்டோட பேர் என்ன? சூப்பர். ஆன்சர் டெர்னரி எக்ஸ்பிரஷன். இப்போ நீங்க இந்த ஷார்ட்கட்ல மாஸ்டர் ஆயிட்டீங்க. உங்க கோட ரொம்ப ஸ்மார்ட்டாவும் கிளீனாவும் வச்சுக்க இந்த டெர்னரி ஆபரேட்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ இதோட நாம முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய லாஜிக் ஃப்ளோசார்ட் மாதிரி தான். இன்னைக்கு நீங்க எடுத்த முக்கியமான முடிவுகள்லாம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு இஃப்-எல்ஸ் மாதிரி 2 ஆப்ஷன்ஸ்ல ஒன்னா இருந்துச்சா, இல்ல ஸ்விட்ச் மாதிரி டைரக்டா போய் ஒரு முடிவை எடுத்தீங்களா? இந்த லாஜிக் தத்துவங்களை இனிமே உங்க டே டு டே லைஃப்லயும் கவனிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். கீப் லேர்னிங், கீப் கோடிங். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.